ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும், ஃபைனல் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் வந்து 2024 ரெக்ரூட்மெண்ட்கான நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஃபிசிக்கல் நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் இனிமேல் தான் ஃபிசிக்கல் உங்களோட டேட் வரதா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்க, உங்களோட ஃபிசிக்கல் முடிச்சு பாஸ் பண்ணி இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஃபைனல் ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மன தைரியத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி இனிமேல் தான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து நல்ல மார்க் எடுத்தும் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ கரண்ட்டில் வந்து வெப்சைட் ஆன்லைனில் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் ஃபிசிக்கலே முடியல. பட் இருந்தாலும் இது வந்து வருஷம் இதோடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த வருஷம் புதுசாக இருக்கும், ஏன்னா தமிழில் வந்ததுனால எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃப் இந்த வருஷம் இருந்திருக்கு. ஓகேங்களா, 73 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனல் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இன்க்ரீஸ் எல்லாம் ஆகாதுன்னு. பட் கண்டிப்பாக ஃபைனல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா சிஆர்பிஎஃப் ஆவடியில் நமக்கு சென்னையில் வந்து ஒரு சென்டர்லையும், ஐடிபிபி மதுரை சிவகங்கையில் ஒரு சென்டர்லையும் நமக்கான ஃபிசிக்கல் நடக்குது நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்க்கு. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து 74 மார்க், அது 73க்கு மேலே எடுத்தவங்க எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஒரு நாளைக்கு 100 பேர், இப்போலாம் ஒரு நாளைக்கு 150 பேர்ஸ் மேலே ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு 40 பேர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணி மெடிக்கலுக்கு போயிருக்காங்க. அதாவது இப்போ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டேலேருந்து 1ஆம் தேதி வரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 பேர் தான் ஃபிசிக்கலுக்கே போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃபிசிக்கல் வந்து பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு 30லேருந்து 40 பேர் வந்து மெடிக்கலுக்கு போகிற அளவுக்கு இருக்காங்க. ஃபைனலாக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. ஓகேங்களா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நமக்கான வேகன்சி 1000+ தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியல ஃபைனல் வேகன்சி. அதில் ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டி ஜென்ரலுக்குன்னு தனித்தனி வேகன்சி இருக்குது. இதில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணி கண்டிப்பாக நிறைய பேர் வேகன்சி அளவுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ வேகன்சியோட அவங்க ஒரு ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அதில் ஆப்சென்ட் ஆன கேண்டிடேட், ஃபிசிக்கலில் டிஸ்குவாலிஃபை ஆன கேண்டிடேட், இவங்க எல்லாமே கழிஞ்சு ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்கள தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபிசிக்கல் அதாவது நம்ம ஃபைனல் கட் ஆஃப் வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 5 to 10 8 மார்க் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக 5 to 6 இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்டர் மார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கலை வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் ஃபிசிக்கலை மட்டும் பண்ணாமல் நீங்கள் இல்லை போகாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா ஃபிசிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கையில் இருக்குது. நம்ம ஃபிசிக்கல் ஓடி முடிச்சாகணும், ஃபைனல் ரிசல்ட்டில் நம்ம கையில் இருக்கல. ஓகேங்களா, ஃபைனல் ரிசல்ட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்டர் மார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஃபிசிக்கலை பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக. ஆனால் இந்த அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ராஸ்கோர், உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் சேனல் இருக்குது, அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டும் டெலகிராம் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வைரல் நோட்டீஸ் வந்து நம்ம அதை பற்றி வீடியோலாம் போட்டிருந்தோம். அதாவது ரிசல்ட், அதாவது நம்மளுடைய ஃபிசிக்கல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து அந்த ஹிந்தி சைட்லேருந்து அந்த வைரல் நோட்டீஸ் வந்து இருந்தது, அதே உண்மையாகவும் இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்கல் சென்டர் 105 சென்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டேட் வந்து எல்லாமே வந்து எக்ஸாக்டாக இருந்தது. ஸோ இப்போது ஃபிசிக்கலுக்கான டேட் அந்த நோட்டீஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் ஸோ இப்போ ரெக்ரூட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த டேட், ஆன்சருக்கு விட்ட டேட், ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட் விடுற டேட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே ஒன்றா கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் அந்த நோட்டீஸில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பாருங்கள், 100 கேண்டிடேட் பர் டே ஃபர்ஸ்ட் to 7 days, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண மொதல் 7 நாளில் வந்து 100 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து அட்மிட் கார்டு கொடுத்து வர சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாளில் 130 to 140 பேர் வந்து ஃபிசிக்கல் ஸ்டடி இந்த ரேஷியோவில் கூப்பிட்டுருக்காங்க, அதாவது அட்மிட் கார்டு வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 105 சென்டரில். ஸோ இது மாதிரி தான் இப்போவும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபிசிக்கல் டேட் பார்த்துருக்கலாம், 23/9/2024 to 8/11/2024. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரீமெடிக்கலில் போய் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே ஃபைனலாக வந்து 8ஆம் தேதி, நவம்பர் 8ஆம் தேதி ஃபிசிக்கல் முடியுது. ஓகேங்களா, ஆல் இந்தியா ஃபுல்லாக
இந்த பிசிக்கல் முடிஞ்ச கேண்டிடேட்ல எவ்வளவு பேர் வந்து ஃபைனலா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து நம்ம பிசிக்கல் சென்டர்ல வந்து கண்டக்ட் பண்ண பிசிக்கல் சென்டர் எல்லாமே வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் தி ரிசல்ட் ஆஃப் பிஎஸ்டி, பிஇடி, டிவி, டிஎம்இ அண்ட் ஆர்எம்இ ஃபார் ஃபர்தர் சப்மிஷன்ஸ் டு எஸ்எஸ்சின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 39 டேஸ் ஓவராலாக இந்த பிசிக்கல் நடந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் 10 டேஸ்ல, அதாவது 9/11/2024 டு 21/11/2024 எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை வந்து எஸ்எஸ்சிக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டை டிசிஷன் பண்ணக்கூடியது எஸ்எஸ்சி தான். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 14 நாள்ல, அதாவது 22/11/2024 டு, அதாவது இந்த டேட்டாவை சப்மிட் பண்ண அடுத்த நாள்ல இருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரையும் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாருங்க, டேட்டா சானிசேஷன்ஸ், ரிசல்ட்ஸ் ப்ராசஸிங் அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் தி ஃபைனல் ரிசல்ட் பை எஸ்எஸ்சி சைட்ல இருந்து 14 நாள்ல அந்த டேட்டா சப்மிட் பண்ண 14 நாள்ல உங்களுடைய ரிசல்ட் வந்து வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணப்படும் அப்படின்றதையும் இந்த இதுல சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஓகேங்களா, பட் ஆனா இந்த நோட்டீஸ் கன்ஃபார்ம் உண்மையான ஒரு விஷயம் தாங்க. ஓகேங்களா, ஸோ இது அஃபிஷியலா லீக், அது நம்ம இந்த மாதிரி வைரல் நோட்டீஸ் தான் நம்ம வந்து அஃபிஷியலா சிஆர்பிஎஃப் வெப்சைட்ல வந்து பிஎஸ்டி, பிஇடிக்கான டேட் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி 105 சென்டருக்கான மெடிக்கல், டிஎம்இ, டிவி, பிஎஸ்டி, பிஇடிக்கான சென்டர்ஸோட லிஸ்ட்டும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம ஹிந்தி சைட்ல இருந்து இது எல்லாமே லீக் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா, கண்டிப்பா அது எல்லாமே உண்மையான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இது அஃபிஷியலா லீக் ஆகாது. பட் ஆனால் அவங்க சைட்ல வந்து டிபார்ட்மெண்ட் சைட்ல வந்து அந்தந்த சென்டருக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். இது எந்த ஒரு இடத்துல லீக் ஆகி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய ஒரு மெசேஜா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய மார்க் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா வருத்தப்படாம அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த 2 மாசத்துல உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ விட்ட 2 மாசத்துல உங்களுக்கான எக்ஸாம் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்குமே கிடைக்காது. கண்டிப்பா வந்து இதுதான் உங்களுடைய லைஃப், இதுல தான் போகணும் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுங்க, நல்ல மார்க் எடுங்க. ராஸ்கோரே வந்து 100 மேல டச் பண்ண பாருங்க. ஓகேங்களா, அடுத்து வர ரெக்ரூட்மெண்ட்க்கெல்லாம் ஸோ கண்டிப்பா அந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால வந்து வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் 45 வேகன்சிக்கே வந்து அந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன்லேயே 40 வேகன்சி வந்து 40,000 ப்ளஸ் வேகன்சி வந்துருக்கு 2025 ஸோ கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலுக்கான அந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா, அதனால உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்து எக்ஸாமுக்கு படிங்க. ஓகேங்களா, கண்டிப்பா வேற எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட்ல முக்கியமா வந்து உங்களுடைய ராஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி வந்து இதுவரையும் பிசிக்கல் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த நாள் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய ரிவ்யூ கேண்டிடேட் பார்த்துருந்தோம். யார் சொல்றதையும் கேட்காதீங்க, உங்களோட மைண்ட் செட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. பிசிக்கலும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம கையில தான் இருக்கு. மெடிக்கல் பொறுத்தவரையும் நம்ம உடல்ல எந்த ஃபால்ட் இருந்தாலும் அது வந்து எதுவும் பண்ண முடியாது. சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமா இருந்தா அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைனல் ரிசல்ட் கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரிசல்ட் வரும். எக்ஸாக்டா இவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 5 to 6 இந்த மார்க் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அதனால தைரியமா இருங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் சேனல் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டும் டெலிகிராம் சேனல்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் நீங்க நம்ம சேனல்ல புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.